இந்த வீடியோல நம்ம கான்ட்ரோவர்சிக்கே பேர் போன எலான் மஸ்க் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. ஏஐ ரோபோட்டிக்ஸ்னால மனுஷனுக்கு தான் வேலை போகுன்னு பார்த்தா இப்ப டாக்ஸுக்கு கூட வேலை போயிடும் போல. வேற வழியே இல்லாம குத்து வாங்க வேண்டிய கடமை அந்த கம்பெனியோட சிஇஓக்கே வந்துருச்சு. 0 ஒர்க்கர்ஸ் ஆன் ரோட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்க ஒருத்தர் சேஃப்டி ஹெல்மெட்டும் வெஸ்டும் போட்டுட்டு இங்க இருக்காரு. அப்ப வேற என்ன புல்டோசரா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வெல்கம் யூ ஆல் டு திஸ் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க சீரிஸ். இந்த டைலாக தெரியாத ஆட்கள் இங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய பிரதீப் ரங்கராஜ் அவர் இயக்கின படம் கோமாளி, அதுல நம்மளுடைய ஜெயம் ரவி கோமாவுக்கு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு திருப்பி பார்ப்பாரு. பல விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கும். எங்கடா ஏரியை காணன்னு பார்த்தா ஏரிக்கு மேலதான் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்ஸே கட்டி வச்சிருப்பாங்க. அப்பதான் இந்த மாதிரி டைலாக்ல அவர் சொல்லுவார், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ்ல நம்ம நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இண்டஸ்ட்ரி டாப் கம்பெனிஸ், டெஸ்லா, அதே மாதிரி நிறைய இந்தியன் கம்பெனிஸ், சைனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நம்ம இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல EPV சீரீஸ் இதுதான் நான் கொடுத்தனே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எபிசோடு 1ல இருந்து நான் துவங்க போறேன். ஸோ நிறைய ஃபீட்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி நான் டீப்பா ஸ்டடி பண்ணி உங்களுக்காக ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் இந்த பர்டிகுலர் செஷன்ல நான் டீகோட் பண்ணி நான் உங்களுக்கு பேச போறேன். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் பர்டிகுலர் சீரீஸ், பட் இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் வேல்யூ திஸ் பர்டிகுலர் செஷன் இஸ் கிரியேட்டிங் ஃபார் யூ. அது எனக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுடைய டெஸ்லா என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம தலைவர் இன்டர்நெட்ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். I think your point was medicine is going to be effectively free. The best medicine in the world. Everyone will have access to medical care that is better than what the president receives right now. இந்த வீடியோல நம்ம கான்ட்ரோவர்சிக்கே பேர் போன எலான் மஸ்க் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. அது என்னன்னா, நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்லயே அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்டிமஸ் ரோபோட் வேர்ல்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் சர்ஜன்ஸையே ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எக்ஸ்ட்ரீம் பிரெசிஷனோட ஹேண்டில் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு என்ன மெடிக்கல் கேர் கிடைக்கணுமோ அதே லெவலுக்கு இன்னும் 5 இயர்ஸ்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதே லெவல் ஆஃப் மெடிக்கல் கேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இன்டர்வியூவர், அப்போ யாருமே இந்த மெடிக்கல் ஸ்கூலே போக கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க. So don't go to medical school. Yes, pointless. இவர் சொன்ன மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கா நீங்க என்ன கேட்டீங்கன்னா 50% நான் சொல்லுவேன். அகைன் இங்கேயும் ஒரு ரோபோ சர்ஜரி பண்ணும்போது ஒரு ஹியூமன் சூப்பர்விஷன் இல்லாம நடக்க சான்ஸே இல்லை. ஏன்னா அது ஒரு உயிர். ரோபோட்ஸ் எப்ப வேணா மிஸ்லீட் ஆகலாம், கரெக்டும் ஆகலாம். ஆனா எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷனரி லீடர். அவர் அப்படிதான் திங்க் பண்ணி ஆகணும், அப்படிதான் பேசியும் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி லீடர்ஸ் பொதுவா ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா தான் இருப்பாங்க. இவங்க இப்படி இருக்கிறதுனால தான் இந்த பெரிய பெரிய இனோவேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற பெரிய கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வருது. இது வரைக்கும் நம்மலாம் எதிர்பார்க்காத லெவலுக்கு இருக்கக்கூடிய இனோவேஷன்ஸ்ல அவர் சாதிச்சிருக்காரு. சில விஷயங்கள்ல அவர் ஃபெயிலும் ஆயிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எலான் மஸ்கோட ப்ரெடிக்ஷனுடைய சக்சஸ் ரேட் அண்ட் ஃபெயிலியர் ரேட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம சாட்ஜிபிட்டி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம மஸ்க் ப்ரெடிக்ஷனுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்க போறோம். அதுல எத்தனை பழிச்சிருக்கு, எத்தனை பழிக்காம போயிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் தட் ஆர் மெட்டீரியலைஸ்ட் அண்ட் ஆர் ஆன் ட்ராக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்பேஸ்எக்ஸோட ரீயூசபிள் ராக்கெட்ஸ் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பொதுவா ராக்கெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சேட்டலைட் எல்லாம் லான்ச் பண்ண பறந்துட்டு இருக்கும் போதே பார்ட்டா கலந்து கடலுக்குள்ள விழுந்துரும். அந்த மாதிரி கடலுக்குள்ள விழும்போது அதுல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்டா தான் போகும். பட் எலான் மஸ்கோட இந்த ஸ்பேஸ்எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் இருக்கும் இந்த ராக்கெட்ல. அதை கடலுக்குள்ள விழாம மேல இருந்து கீழே வெர்டிகலா லேண்ட் பண்ண வச்சாங்க. இதனால பல மில்லியன் காஸ்டும் சேவ் ஆச்சு. அதை ரீஃபர்பிஷ் பண்ணி அடுத்த ராக்கெட் லான்ச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இதனால நிறைய காஸ்ட் சேவ் ஆச்சு. பட் இந்த டெக்னாலஜியை நிறைய பேர் இம்பாசிபிள் தான் சொன்னாங்க. பட் எலான் மஸ்க் டீம் achieved it. இந்த மாதிரி அவர் நிறைய அச்சீவ் பண்ணிருக்காரு. இந்த டெஸ்லாவோட EV வெஹிக்கிள்ஸா இருக்கலாம், அதே மாதிரி நியூராலிங்க் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் சிஸ்டம்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி அவர் சொன்ன பல விஷயங்களை அவர் அச்சீவ் பண்ணிருக்காரு. அதுல நிறைய ஃபெயிலியரும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெஸ்லாவோட ஆட்டோனமஸ் ரோபோ ஆக்சஸ் வெஹிக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ரோட்ல 2020 வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. பட் ஆனா அது டெலிவர் ஆகல. இந்த ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த ரியல் டைம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிருக்காரு. பட் ஆனா அதை இன்னுமே பாத்தீங்கன்னா லைவுக்கு எடுத்துட்டு வர முடியல. அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த
மார்ஸுக்கு 2050 கூட எடுத்து கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. பட் அது பாசிபிள் அப்படின்றது இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் நடந்தது நடக்காததெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ அவர் சொல்லிருக்கக்கூடிய கிளைம் நடக்கிறதுக்கு 16% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ChatGPT சொல்லுது. ஸோ இந்த எலான் மஸ்கோட ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கோட செஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. அப்பா, இந்த ரோபோடாக் பயங்கரமா இருக்கே. இந்த ரோபோடாக நம்ம நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பாஸ்டன் டைனமிக்ஸ் அப்படின்ற கம்பெனி பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோபோடாக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அது ரொம்ப ஃபேமஸாகவும் ஆன்லைன்ல போயிட்டு இருந்துச்சு. ஏஐ ரோபோட்டிக்ஸ்னால மனுஷனுக்கு தான் வேலை போகுன்னு பார்த்தா இப்ப டாக்ஸுக்கு கூட வேலை போயிடும் போல. இப்ப நீங்க இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாக்ஸுக்கு பேரு மியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி யூட்டிலிட்டி லெக்ட் எக்யூப்மெண்ட். இந்த வீடியோ நம்மளோட இந்தியன் ஆர்மி ரிபப்ளிக் டே பரேடுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஷோகேஸ் பண்ணுது. ஸோ இந்த ரோபோட்ஸ் நம்மளோட இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, டெல்லியில ஒரு ரோபோட் கம்பெனில. அந்த கம்பெனியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ ஆர்க். இந்த எக்யூப்மெண்ட் செயல்முறைக்கு வந்தா ஏன் டாக்ஸுக்கு வந்து வேலை போயிடும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் மட்டும் பண்ணாம ஸ்மெல்லிங் பவரும் கூட கொடுத்திருக்காங்க. இதனால கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ், ஹசார்டஸ் கேசஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ண முடியும். அது இல்லாம இதுக்கு ஹீட் மேப்பிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கூட ஆட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த கேம்ல எல்லாம் கூட இந்த தெர்மல் இமேஜிங் ஸ்கோப்ஸ் எல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்கோப் போட்டா எப்படி அந்த செவத்துக்கு பின்னாடி யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியுமோ, அதே மாதிரி இந்த டாக்ஸ் கூட தெரியும். ரேடியேஷன்ஸ் மூலமா எனிமீஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கூட இதால பார்க்க முடியும். இது வந்து லிடார் அண்ட் ரேடார் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. அதனால 360 டிகிரியில என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இதால கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஆட்டோனமஸ் நேவிகேஷன் கேப்பபிலிட்டிஸ் கூட இருக்கு. இதுக்குள்ள இந்த ஏஐ அல்காரிதம்ஸ் அண்ட் 360 டிகிரி சென்சார்ஸ்லாம் இருக்கிறதுனால இதனால அப்டக்கிள்ஸ்லாம் முன்னாடியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் ஹியூமன்ஸால அப்ரோச் பண்ண முடியாத டிஃபிகல்ட் டெரைன்ஸை கூட இதால போய் பண்ண முடியும். 15 kg வரைக்கும் இதால வெயிட் கேரி பண்ண முடியும். -40 டிகிரில இருந்து +55 டிகிரி இருக்கக்கூடிய எந்த என்விரான்மெண்ட்லயும் இந்த ரோபோடாக்ஸ்ல போய் ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் ரோபோ கம்பெனியோட சிஇஓ அவங்க டெவலப் பண்ண ரோபோட் ஓகி ஒரு குத்து வாங்கியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, இது கிராபிக்ஸ் இல்லப்பா, இது உண்மை நம்புங்க அப்படின்னு சொல்றதுக்காக. இது எல்லாத்துக்கும் தாண்டி இந்த ரோபோட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு பாருங்களேன், T800. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. டெர்மினேட்டர் படத்துல நம்மளுடைய அர்னால்டோட பேரும் T800 தான். இதுக்கு அவங்க எந்த பேர் வேணும் வச்சிருக்கலாம். பட் ஏன் பர்டிகுலர்லி T800 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட், இதை ஏன் இவங்க குத்து வாங்கி தான் இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் வரேன். ஏன்னா இந்த சைனீஸ் ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ப்ராப்ளமே இருக்கு. இந்த CGI ப்ராப்ளம். பாஸ்ட்ல மல்டிபிள் ரோபோட்டிக்ஸ் கம்பெனிஸ் அவங்களோட ரோபோட்ஸ் வீடியோஸை இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது ஃபுல்லி ஃபேக்கா தான் இருந்துச்சு. எல்லாமே இந்த ரெண்டர் பண்ணப்பட்ட வீடியோஸ், AI ஜெனரேட் பண்ணப்பட்ட வீடியோஸ், CGI பண்ணப்பட்ட வீடியோஸ் தான். சோ இந்த பர்టిక్యులர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ரோபோட்டிக்ஸ் கம்பெனின்றதுனால இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுவுமே CGI தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோக்கு கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இது CGI கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு வேற வழியே இல்லாம குத்து வாங்க வேண்டிய கடமை அந்த கம்பெனியோட சிஇஓக்கே வந்துருச்சு. பட் ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த சிஇஓ குத்து வாங்கினது என்னமோ உண்மையா தான் தெரியுது. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது CGI மாதிரி தான் எனக்கும் தெரியுது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டியில பாஸ்டன் டைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரோபோட்ஸ் அட்லஸ் ரோபோட், அதுதான் இன்னும் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ரோபோட்ஸா இருக்கு. அடுத்ததா நம்ம டெஸ்லாவோட இந்த ஆப்டிமஸ் ரோபோட். பட் none are deployed at scale for practical work. சோ ஷார்ட்டா இந்த போஸ்ட பத்தி சொல்லணும் அப்படின்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. 158 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் 0 ஹியூமன் இன்வால்வ்டு வேற. நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஓட்ட ரோடையே பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகுது. பட் சைனால இந்த 158 கிலோமீட்டர் ரோட 0 ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. 0 ஒர்க்கர்ஸ் ஆன் ரோட் சைடுன்னு சொல்லிருக்காங்க. பட் ஆனா இங்க ஒருத்தர் சேஃப்டி ஹெல்மெட்டும் வெஸ்டும் போட்டுட்டு இருக்காரு. அப்ப வேற என்ன புல்டோசரா? ஜோக்ஸ் அபார்ட், இது உண்மையா அப்படின்றது பார்ப்போம். இது ஒரு உண்மையான ப்ராஜெக்ட் தான். பட் சேயிங் இட் இஸ் டன் வித் 0 ஹியூமன் இஸ் மிஸ்லீடிங். ஃபுல்லி நோ ஹியூமன் இன்வால்வ்ட் அட் ஆல் அப்படின்னு இவங்க போட்டிருக்கிறது, அதுவும் இவ்வளவு
இவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்கேல் சிவில் ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்றது அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு. இந்த ஜீரோ ஒர்க்கர்ஸ்னா ஒர்க்கர்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த கேமரால கம்மியான ஒர்க்கர்ஸ் தெரியுறாங்கன்னு அர்த்தம். இங்க அட்டானமஸ்னு ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கு மீனிங் செமி ஆட்டோனமஸ் அப்படின்னு அர்த்தம். இங்க அவங்க அட்டானமஸ் அப்படின்றது எதை மீன் பண்றாங்கன்னா, இந்த ரோட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸை அட்டானமஸா ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி செட் பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்க. இது ரோட்ல அட்டானமஸா போய்கிட்டு இருக்கு, அதுதான் அட்டானமஸ் மீன் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் க்ரூ இருக்காங்க, குவாலிட்டி செக் டீம் இருக்காங்க, ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க, கண்ட்ரோல் ரூம் ஸ்டாஃப் இருக்காங்க, எல்லாமே இங்க இருக்கிறாங்க. பட் இந்த ஜீரோ ஹியூமன் லேபர்ன்றது பதிலா ரெடியூஸ்டு ஹியூமன் லேபர் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ஆன்லைன்ல பரவிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னா நம்மளுடைய வேலையெல்லாம் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்றதுக்காக தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நோ ஹியூமன்ஸ் இன்வால்வ் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாலும் இந்த மிஷினை டிசைன் பண்ணது, ஆட்டோமேட் பண்ணது எல்லாமே ஹியூமன்ஸ் தான். சோ நம்ம இங்க வேலை போயிடுமே அப்படின்ற மாதிரி பயப்படாம இந்த மாதிரி இவல்யூஷனுக்கும் நம்ம வந்து அடாப்ட் ஆக ரெடியா இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு சைனால நடந்துகிட்டு இருக்கு. இமிடியேட்டா நம்மளுக்கு அப்படி இந்தியாக்குள்ள வந்து உங்க ஒர்க்கை எடுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரில பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு அவங்க அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ப்ராடக்ட்ல அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மேபி அது சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும். சோ அதனால இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ஸ்கில் பண்ணுங்க, பார்த்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சோ அவ்வளவுதான் மக்களே. நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஏஜென்டிக் இதை பத்தி தான் நான் அதிகமா பேசிட்டு இருப்பேன், ரொம்ப டெக்னிக்கலா. சோ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஓரியன்டட் பர்சன், புதுசா ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எப்பயுமே தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். சோ நான் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஏஐ, ரோபோட்டிக் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய ஃபீட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஏன் இதை வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுற வகையில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் வருது, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கு, ஃபன்னை தாண்டி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து நிறைய தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நான் இது சம்பந்தப்பட்ட இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்ல அதிகமாக நான் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். Until then, signing off. This is your AI coach John. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye.